வெல்கம் டு இங்கிலீஷ் வித்வான் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் நம்ம இங்கிலீஷ் வித்வான் யூடியூப் சேனலை மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆங்கிலம் கற்க விரும்புவோருக்கு இந்த வீடியோ நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம நவுனை பத்தி படிக்க போறோம். வாட் இஸ் a noun? Nouns are naming words. What are the words are called by name? They are naming words. Example: places, animals, objects and ideas. So இந்த நவுன்ஸ்ன்றது எது? நேமிங் வேர்ட்ஸ். எதெல்லாம் நம்ம பேரை சொல்லி சொல்றோமோ அது எல்லாமே நவுன்ஸ், நேமிங் வேர்ட்ஸ். அதுக்கு எதெல்லாம் நம்ம நேமா சொல்லி கூப்பிடுறோம்னா people, places, animal, objects and ideas, இதெல்லாம் noun. And examples for nouns: for people we can mention names of person. There are many names are available here and I have mentioned here Sheila, Tommy, and we can say women also they are people. So women இந்த எல்லாமே நம்ம நவுன்ல சொல்லலாம். பிளேசஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா பிளேசஸும் சென்னை, டெல்லி, பெங்களூர், எந்தெந்த பேர் எல்லாம் பேரெல்லாம் நம்ம பிளேசஸ் எல்லாம் நம்ம அதெல்லாம் கூட நவுன் தான். அப்புறம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஐடியாஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸு, திங்ஸு, எதெல்லாம் நம்ம நேமாக சொல்லி நம்ம கூப்பிடுறோமோ அது எல்லாமே நேமிங் வேர்ட்ஸ். இதுதான் நவுனோட டெஃபினேஷன். இப்போ இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நவுன் ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ இதில் டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேங்க. நவுன்ஸ் தட் ஆர் யூஸ் டு நேம் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங்க் ஸ்பெசிஃபிக்கலி ஆர் கால்டு எ ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். ப்ராப்பர் நவுன்றது எப்படின்னா நேம்ஸ், ப்ராப்பராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற ஒரு நேம்ஸ் எல்லாமே ப்ராப்பர் நவுன். நம்ம நேம் எல்லாம் ப்ராப்பர் நவுன் தான். அது ரோஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், நேம் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன்னு. அதே மாதிரி பர்டிகுலர் பிளேஸ் கூட நம்ம சொல்லலாம், திருவண்ணாமலை. இது ஒரு ப்ராப்பர் நவுன். அப்போ நீங்கள் எப்போவுமே ப்ராப்பர் நவுனை எதில் ஆரம்பிக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி தான் எழுதணும். டேவிட் கம் பேக் ஃப்ரம் மின்ஸ்க், இது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ். அதுதான் நான் சொன்னேன், திருவண்ணாமலை மென்ஷன் பண்ண, சென்னை. எந்த ஊரை நம்ம எழுதுறோமோ, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நவுனை எழுதுறோமோ அதுதான் ப்ராப்பர் நவுன்ஸ். அந்த நவுன்ஸுக்கு எல்லாமே நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். உதாரணமா லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்சு, அது மாதிரி எந்த லாங்குவேஜ், அதெல்லாமே லாங்குவேஜ் எல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ் தான். அதெல்லாம் நம்ம எழுதும்போது நம்ம எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் எழுதணும். இங்கிலீஷ்ல சில பேர் இங்கிலீஷ் ஸ்மால் லெட்டர்ல எழுத ஆரம்பிக்கிறீங்க, தப்பு. எப்பவுமே இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்காக இங்க கொடுத்துருக்கேன். இதை பாருங்க. இதுல எதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ்ன்றதை நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப ப்ராப்பர் நவுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு நேம்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ், நேம் ஆஃப் த பிளேஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றது எல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வைங்க. 2 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நீங்களே கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா ஜேம்ஸ், நேம் ஆஃப் த பர்சன்ஸ். அப்புறம் பீட்டர், நேம் ஆஃப் த பர்சன். இந்தியா, நேம் ஆஃப் த கண்ட்ரி. இங்கிலீஷ் நான் சொன்னல லாங்குவேஜஸ், அது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான். எப்பவுமே ப்ராப்பர் நவுன் மாத்திரம் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும். நைஜீரியா, நேம் ஆஃப் த பிளேஸ். அடுத்த நவுன் காமன் நவுன். Common nouns are those nouns refer to a generic item, group or place. இப்ப ப்ராப்பர் நவுன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பெசிபிக் ஐட்டம், ஸ்பெசிபிக் பிளேஸ், ஸ்பெசிபிக் நேம், அதெல்லாம் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்றது
Generic item, group or place. உதாரணமா example, I bought a pen yesterday. Common object. I am going to school. Common place. Only 10 employees. Common group. The car is out of fuel. Common items. So இந்த வேர்டு வந்து காமன் நவுன்ஸ். காமன் நவுன்ஸ்ன்றது ஜெனரிக் ஐட்டம்ஸ். நிறைய காமனாக கிடைக்கிறது எல்லாமே காமன்ஸ், காமன் நவுன்ஸ். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம். காமன் நவுன்ஸில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றதுக்காக இந்த ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்க்காக 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி வைங்க. நம்ம 2 நிமிஷம் கழிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The bird is flying in the sky. But the bird is common noun. Pen, once again, common noun. Meal, common noun. Theater, common place. Dog, common animal. So இந்த வேர்ட் எல்லாமே காமனா மென்ஷன் பண்றதால இதெல்லாம் காமன் நவுன்ஸ். அடுத்த நவுன் சிங்குலர் நவுன்ஸ். நேம் a single person, place, animal, bird or object. இதுதான் சிங்குலர் நவுன்ஸ். சிங்குலரா இருக்கிற வேர்ட் எல்லாமே சிங்குலர் நவுன். There is a little boy in front of our house. There is a little boy என்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாய், ஒரு பையன். ஆனா ஒரு பையன்றது சிங்குலர் பர்சனா இருக்கிறதால இது சிங்கிள் பர்சன். That is my daughter. That is my daughter. இந்த வார்த்தையில my daughter ஒரு சிங்கிள் பர்சனை சொல்றதால இது சிங்குலர் நவுன். I found a wounded sparrow in the bush. Single bird. wounded sparrowன்றது நம்ம ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பேரோவை பத்தி சொல்றோம், ஒரு பேர்டை பத்தி சொல்றோம். அதனால இது சிங்குலர் நவுன். A red van has been following us for a long time. ஒரு சிங்குலர், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிங்குலர் நவுனை சொல்றதால இது சிங்குலர் ஆப்ஜெக்ட், இது சிங்குலர் நவுன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். அடுத்தது ப்ளூரல் நவுன். Plural nouns refer to a number of people, places, animals or things. Nouns are made plural by adding s, es or ies or ves to the existing root word. So example, apple. Apple என்றது singular noun. அது கூட s சேர்த்தீங்கன்னா apples. Box அது ஒரு singular noun. அது கூட es சேர்த்தீங்கன்னா boxes plural. Mango singular, அது கூட es சேர்த்தீங்கன்னா mangoes. அண்ட் டீர்ன்றது ஒரு சிங்குலர், சம் டீர் அப்படின்னும் போது நிறைய டீர் இருக்க மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ ப்ளூரல் நவுன்ஸ்ன்றது எனக்கு புரிஞ்சிருப்பீங்க. நிறைய இருக்கிற இதை ரெஃபர் பண்ற வேர்டு எல்லாமே ப்ளூரல் நவுன்ஸ். இப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்க சிங்குலரா இல்ல ப்ளூரலான்னு நீங்க யோசனை பண்ணி வைங்க. நம்ம ஒரு 2 minutesல டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. த டாக் சிங்குலர், ஏன்னா ஒரு பர்டிகுலர் டாக். ஷி பாட் சம் நியூ ஷூஸ், ஷூஸ்ன்றது தெரியுது, அது ப்ளூரல். தேர் ஆர் செவரல் புக்ஸ் ப்ளூரல். ஃப்ரெண்ட் சிங்குலர். பேபி, த பேபி ஒரு பர்டிகுலர் பேபி சிங்குலர். த சில்ட்ரன், சில்ட்ரன்றது ப்ளூரல். அப்போ சில்ட்ரன் RAN போட்டீங்கன்னா அது சிங்குலர், REN போட்டீங்கன்னா ப்ளூரல். அடுத்தது நம்ம கவுண்டபிள் நவுனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். கவுண்டபிள் நவுன் ஆர் தோஸ் கேன் பி கவுண்டட் ஆர் மெஷர்ட். நம்ம கவுண்ட் பண்ண முடியதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். டாம் brought 10 packets of lace for the trip. 10 packet of lace அப்படின்றது நம்ம கவுண்ட் பண்ண முடியும். எத்தனை லேஸ் வாங்கி வந்திருக்காங்க? லேஸ் மீன்ஸ் you know that snacks. எத்தனை பேக்கெட் லேஸ் வாங்கி வந்திருக்காரு? 10 packets. அப்போ 10ன்றது ஸ்பெசிஃபிக்கா நம்ம கவுண்ட் பண்ண முடியும். a dozen eggs அதுவும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். an aeroplane இதுவும் நம்ம
ஏரோப்ளேன் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அப்போ கவுண்ட் பண்ண முடியுன்ற எல்லா ஒரு நவுனும் கவுண்டபிள் நவுன்ஸ். இப்போ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்றதை பார்ப்போம். Uncountable nouns cannot be counted. This category of nouns includes both concrete and abstract nouns. அப்போ இந்த nouns எதை சொல்லலாம்னா இது ரெண்டுத்துல இருக்கு, concrete and abstract nouns. Concrete and abstract nounsன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ uncountable nounsன்றது என்னன்னா கவுண்ட் பண்ண முடியாத nouns எல்லாம் uncountable nouns. I have a lot of homeworks. Cup of tea. We are facing terrible weather today. இதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. வெதரை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. I have a cup of coffee. Cup of tea. டீயை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. I have a lot of homeworks. அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, அதை கவுண்ட் பண்ணவும் முடியாது எவ்வளோ ஹோம்ஒர்க்குன்னு. அப்போ இந்த மாதிரி என்ன சொல்றோம்னா அன்கவுண்டபிள் நவுன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். நீங்கள் கண்டுபிடிங்க எதெல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்னு. The children are playing in the garden. I don't like milk. I prefer to tea. Scientists say that environment is threatened by pollution. My mother uses butter to prepare cakes. There are a lot of windows in our classroom. We need some glue to fix the base. ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் எதெல்லாம் நம்ம கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்றதை பாருங்க. முதல்ல எதெல்லாம் நவுன் நமக்கே தெரியும். சில்ட்ரன்றதும் நவுனு, மில்க்ன்றதும் நவுனு, டீன்றதும் நவுனு. அப்போ இந்த நவுன்ஸ்லாம் நம்ம எதுன்னு பார்ப்போம். சில்ட்ரன்றது என்னன்றதெல்லாம் நீங்கள் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 2 செகண்டுக்கு அப்புறம் நம்ம என்னோட ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிச்சு. சில்ட்ரன் கவுண்டபிள் நவுன், மில்க் அன்கவுண்டபிள் நவுன். ஐ டோன்ட் லைக் மில்க் அன்கவுண்டபிள் நவுன். பட் ஐ டோன்ட் லைக் எ கப் ஆஃப் மில்க் அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம், கவுண்டபிளாக இருக்கலாம். பட் மில்க்னும் போது அது அன்கவுண்டபிள் நவுன். ஐ ப்ரிஃபர் டு டீ, டீயும் ஐ ப்ரிஃபர் டு எ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம கவுண்டபிளாக இருந்திருக்கலாம். டீன்னு ஒரு இருக்கிறதால இது அன்கவுண்டபிள் நமக்கே தெரியும். சயின்டிஸ்ட்ன்றது கவுண்டபிள், பட்டர் அன்கவுண்டபிள். 1 kg பட்டர் அப்படின்னா நம்ம தெரியும் கவுண்டபிள். அப்போ இங்க இடத்துல அந்த எவ்வளோ மெஷர் இல்லை, அப்போ அன்கவுண்டபிள். விண்டோஸ் கவுண்டபிள், க்ளூவும் அன்கவுண்டபிள். சம் க்ளூன்றது அன்கவுண்டபிள். அதுக்கே நம்ம வந்து எ கேன் ஆஃப் க்ளூ அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து கவுண்டபிளாக எடுத்துருக்கலாம். ஆனால் க்ளூன் இருக்கிறதால இது அன்கவுண்டபிள் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது கலெக்டிவ் நவுன்ஸ். A collective noun is a naming word that is used to denote a group of object, animals or people. ஒரு குரூப்பான ஒரு அனிமல்ஸோ குரூப்பான பீப்புளை பற்றியோ ஆப்ஜெக்டை பற்றியோ சொல்றதெல்லாம் கலெக்டிவ் நவுன். எக்ஸாம்பிள், a pride of lions, a flock of sheep, a band of musicians, a board of directors, a pair of shoes, a chain of mountain. இதெல்லாம் நம்ம கலெக்டிவ் நவுனா சொல்லலாம். கலெக்டிவ் நவுன் எதை ரெஃபர் பண்ணுது? குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை இல்லை அனிமல்ஸை இல்லை பீப்புளை டினோட் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் எது கலெக்டிவ் நவுன் அப்படின்ற கரெக்டாக கண்டுபிடிக்க போறீங்க. A dash of wolves was spotted in the nearby forest. Option: pack, wolves, spotted, forest. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு 5 எக்ஸசைஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்களே கண்டுபிடிங்க. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னது ஃபர்ஸ்ட்? எ பேக் ஆஃப் வூல், அதுதான் கரெக்டு. நீங்கள் வந்து வேற எதுவுமே எடுத்து சொல்லியிருக்க முடியாது. அதே மாதிரி காயர் sang பியூட்டிஃபுல்லி, அதுதான் போட்டிருக்க முடியும். எ பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ், லைப்ரரி ஆஃப் புக்ஸ், டீம், இதெல்லாம் தான் ரைட்டான வேர்டுன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும். ஏன்னா நம்ம கலெக்டிவ் நவுன்றது தெரிஞ்சிட்டோம்.
அடுத்தது நான் அப்போவே சொன்ன மாதிரி கான்க்ரீட் நவுன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னு சொல்கிறேன். இப்போது கான்க்ரீட் நவுன்ஸ். கான்க்ரீட் நவுன்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல்ஸ் அண்டு கேன் பி பெர்சீவ்டு பை ஹியூமன் சென்சஸ். இதெல்லாம் வந்து கான்க்ரீட் நவுன் சொல்லலாம். என்னென்னலாம் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாம் நம்ம சென்ஸ் நம்ம பார்க்க முடியறது, அதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ண முடியுது, இல்லைன்னா நம்மளால் தொட முடியுதோ அந்த பொருளை எல்லாமே நம்ம கான்க்ரீட் நவுன்ஸ்னு சொல்லலாம். இந்த புக் இஸ் ஆன் த டேபிள், புக்கை நம்ம தொட முடியும், டேபிளை தொட முடியும், கப் ஆஃப் காஃபியை நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும், விண்டோஸை நம்ம தொட முடியும். நம்ம ஹியூமன் சென்சஸால் நம்ம எதெல்லாம் பண்ண முடியுமோ, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் கான்க்ரீட் நவுன்னு நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சென்டென்சஸில் எதெல்லாம் கான்க்ரீட் நவுன்னு உங்களுக்கே கிளியராக தெரியுது. இப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ். Come try the chocolates I bought from the store today. You smoke a cigarette outside the restaurant. Did you have your dining table customized? They want to stay in a nice hotel, so this won't do. I think there is a dead animal here somewhere. ஸோ இந்த சென்டென்சஸில் எது கான்க்ரீட் நவுன்ஸ்ன்றது நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு சாக்லேட்ஸ், ஏன்னா நம்மளால சாப்பிட முடியும். we can use our human sense. சிகரெட் ஸ்மெல் பண்ண நம்ம அதை வந்து கன்சியூம் பண்ணுறோம். டைனிங் டேபிள், ஹோட்டல், அனிமல், இதெல்லாமே நம்ம ஹியூமன் சென்ஸால் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதால இதெல்லாம் கான்க்ரீட் நவுன். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் cannot be perceived by 5 senses of human body are called abstract noun. Abstract noun நம்ம வந்து எப்படின்னா அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உணரக்கூடியது, இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸு. லவ் இஸ் எ ஸ்ட்ராங் எமோஷன். லவ்ன்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம வந்து அதை பார்க்க முடியாது. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. கரேஜ் டு ரைஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். ஃப்ரீடம், இதெல்லாமே நம்மளால் உணரக்கூடியதே தவிர நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய பார்க்க முடியாத இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். எக்ஸசைஸ், இந்த சென்டென்சஸ்லாம் எதெல்லாம் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்றதை பாருங்க. Honesty is the best policy. There is no possibility for you to reach home by 6 in the evening. This place has a really pleasant ambience. Pride goes before a fall. Brevity is the soul of wit. That man is testing my passions. ஸோ இதில் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வாட் ஆர் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்? ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நம்ம 2 நிமிஷம் கழித்து நீங்களே உங்களோட ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். Yes, your answers are right. Honesty, policy, possibility, ambience, pride, brevity, soul, wit, passions. இதெல்லாமே நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் உணரக்கூடியது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த இதில் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ காய்ஸ்.